மக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு. குறைஞ்சபட்சம் 36 மணி நேரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. இப்போ மழை பெய்யும் போது நான் என்னுடைய வீடு வந்து கடல்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து நான் கிண்டி வரைக்கும் போகிறேன். கிண்டியில் போகிற வழியில் இந்த மழைநீர் வடிகால் பணி எப்படி செயல்பட்டு இருக்குது, எப்படி செயல்படுத்தியிருக்கிறாங்க, அவசரத்துக்கு போக முடியுமா வர முடியுமாங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போது நான் வீட்டில் இருந்து கிண்டி வரைக்கும் போகிறேன். நீங்கள் அந்த ரூட்டை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பணியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ வண்டி எடுத்தாச்சு. வீட்டில் இருந்து மழை பெய்யுது, வண்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த வீட்டில் வந்து வெளியில் மெயின் ரோட் டச் பண்ணோன்னா உங்களுக்கு மறுபடியும் டச் பண்ணுறேன். இப்போது மெயின் ரோட் டச் பண்ணியாச்சு. இதுதான் ஈசிஆரோடைய பிரதான சாலை. லெஃப்டில் போனால் பாண்டிச்சேரி, ரைட்டில் போனால் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் ஈஞ்சம்பாக்கம் சிக்னல். இப்போ இந்த சிக்னல்லாம் வண்டி நின்றுருக்கு. இப்போ மெயின் ரோடை டச் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரோட்டை காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கம் சாலை பாருங்கள். ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து இப்போ திருவான்மியூரை நோக்கி வண்டி போயிட்டுருக்கு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தேங்குற மாதிரி இருந்தால் கூட மாநகராட்சி வந்து இந்த இடத்துல ஒரு வண்டியை வச்சு ஒரு அழகான செட்டப் பண்ணியிருக்காங்க. தண்ணி எடுத்து விட்டுறாங்க. இதுதான் மெயின் ரோடு. இந்த வண்டி வந்து ஒரு அவசரத்துக்கு போகிறதுனா கூட நல்ல வேகத்திலேயே போகிற அளவுக்கு தான் அந்த ரோடு இருக்குது. கோவை பழமுதிர் நிலையம், ஈஞ்சம்பாக்கம். இது தொடர்ந்து 36 மணி நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கூட நடந்துட்டு இருக்குது. ரோடு ஒர்க்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு. அப்போ கூட மழை தண்ணி எங்கேயுமே தேங்கலை. இங்கே நல்லா பார்க்கலாம். இங்கேருந்து பீச் வந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இங்கே தான் அதிகமாக மழை பெய்யும். இந்த இடத்துல கூட தண்ணி தேங்காமல் பணியை செஞ்சுருக்கிறாங்க. தமிழக அரசுக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இந்த இடம் வந்து வெட்டுவாங்கனி. ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வெட்டுவாங்கனி வந்துட்டோம். வெட்டுவாங்கனியில் ரோட்டை பாருங்கள். மக்கள் நார்மலாக இருக்கிறாங்க. தங்கள் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுடைய எந்த ஒரு இதுவுமே பாதிப்புள்ளாகலை. வெட்டுவாங்கனி சிக்னல் உங்களுக்காக. இங்கேயும் ஒர்க் போயிட்டுருக்கு, ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் மழைநீர் வடிகால் பணியை செய்து முடிச்சிட்டாங்க. பெரிய மண்டபம், ஆர்கே கன்வென்ஷனல் மண்டபம். இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் கூட நடத்தலாம். ஒன்றும் தடை இல்லாமல் இந்த ரோடு எல்லாமே நல்லா ஆக்சஸில் இருக்கு. அடுத்தது நீலாங்கரைக்கு போகிறோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டு நீலாங்கரை. நீலாங்கரையில் நீங்கள் ரோட்டை பார்க்குறீங்க. அது நீலாங்கரை பெட்ரோல் பங்கு. இது நீலாங்கரை காவல் நிலையம். இப்போ இன்றைக்கி டிசம்பர் 2ஆம் தேதி. இப்போ அது லைவில் எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் டித்வா புயல்னால் பொதுமக்களுக்கு இல்லை வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தார் சாலையில் அவசரத்துக்கு உதவி போகிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நீலாங்கரை சிக்னல். இப்போ நீலாங்கரையிலேருந்து பாலவாக்கம் போயிட்டுருக்குறோம். நமக்கு முன்னாண்ட பஸ் போயிட்டுருக்குது, டவுன் பஸ்ஸு. அதில் மக்கள் பயணிக்கிறாங்க.
மழைநீர் வடிகால் பண்ணி பாருங்கள், அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கூட அங்கே தண்ணி நிற்கல ரோட்டில். அந்தளவுக்கு சாலைகளை கரெக்டாக தரமாக போட்டு தரமாக தண்ணி இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு அருகில் உள்ள பகுதியவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறது உண்மையாலுமே கண்டிப்பாக பாராட்டுதலுக்குரியது. இந்த பணியை செய்த தமிழக முதல்வர், துணை முதல்வர், மேயர் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இது வந்து பாலவாக்கம் சிக்னல். பாலவாக்கம்லேருந்து நம்ம யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸ் போகிற சிக்னலில் இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச், ஒரு பெரிய சர்ச் இருக்குது மெயின் ரோட்லேயே. இந்த பக்கம் பாருங்கள், ஈசி பை இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது. எந்த விதமான தண்ணீர் தேக்கமும் இல்லை. இது கொட்டிவாக்கம் மீன் மார்க்கெட் செயல்படுது. நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஓரத்தில் பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து அப்படியே ஓரம்போது ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சு தண்ணி போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் 36 மணி நேரம் மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி நிற்கலை. கொட்டிவாக்கம் அதோடைய ப்ரொமோட் ஹாஸ்பிட்டல் இது கொட்டிவாக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கி 2ஆம் தேதி நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி தான் டித்வா புயல். பாருங்கள், மக்கள் நார்மலாக பயணிக்கிறாங்க. தார் சாலைகளையும் அகலமாக்கியிருக்காங்க. இது ஆர்டிஓ சிக்னல் டு திருவான்மியூர். இப்போ எல்லா ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆஸ் யூஷுவலாக ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. நீங்கள் இன்னும் அந்த மழைநீர் வடிகால் பணி செய்யலைன்னா கூட அந்த இடத்துல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் திருவான்மியூர் பஸ் டெர்மினஸ். இங்கிருந்து தான் எல்லா பஸ்ஸும் இயக்கப்படுகிறது. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இருந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் தண்ணி இருக்குதான்னு பாருங்கள். இந்த பதிவே தண்ணி இருக்குதா, மழை நீர் தேங்குதா அப்படிங்கிறதுக்காக தான். தாராளமாக பாருங்கள். இங்கேருந்து அடுத்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு, அடுத்தது திருவான்மியூர் மெயின் சிக்னலு எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு. பாண்டிச்சேரியிலேருந்து வர வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கும். எந்த இடம் ஆட்டோ மக்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், திருவான்மியூர் சிக்னலை நோக்கி போகிறோம். திருவான்மியூரோட மெயின் சிக்னல். இயல்பு வாழ்க்கையெல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ ஓஎம்ஆர் ரோடு டச் பண்ணியிருக்கிறோம். ஓஎம்ஆர் ரோடில் கட்டின புது பாலம் டைட்டில் பார்க் கிட்ட. இந்த பாலத்தை பார்க்குறீங்க. இங்கே நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. பாருங்கள், டைட்டில் பூங்கா அந்த பக்கம் சிஎஸ்ஆர். இதுதான் கலைஞர் அவர்களால் முதல்ல டைட்டில் பார்க்னு உருவாக்கப்பட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இந்த பணியை செஞ்சுட்டு வராங்க. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணி செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு இதான் அடையாளம். டைட்டில் பார்க் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு, ராஜீவ்காந்தி சாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரோட்டில் தண்ணி பாருங்கள். இங்கே மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும்போது மாநகராட்சி எப்படி பணி செஞ்சு மக்கள் போக்குவரத்து தடையில்லாமல் பண்ணியிருக்காங்க. டைட்டில் பார்க்கு, தாஜ் ஹோட்டல்.
மத்திய கைலாஷ் டச் பண்ண போகிறோம். ரோடு பாருங்கள், 36 மணி நேரம் மழை தொடர்ந்து பெய்தும் அப்படி. உண்மையாலுமே அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். மத்திய கைலாஷ் வந்து கொலம்பியா டெக் பார்க், ஐஐடி, காந்தி மண்டபம். காந்தி மண்டபம்லேருந்து கவர்னர் வீட்டு வரைக்கும் போகிறோம். காந்தி மண்டபம், அடுத்தது காமராஜர் நினைவகம், அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு. இது பாருங்க, மழை பெஞ்சிட்ருக்கு லைட்டாக. ஆனால் பட்டு தண்ணி எங்கேயும் நிற்கல. அடுத்த நம்ம கவர்னர் மாளிகைக்கு போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி. எதுக்காகனா நீங்கள் இந்த பாருங்கள், மழைநீர் வடிகால் பண்ணி அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பணி மூலமாக தண்ணி எங்கேயும் நிற்கல. இந்த கவர்னர் மாளிகையுடைய காம்பவுண்ட் வால். கவர்னருக்கு வந்து பீகாரில் இந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காதுன்னு நினச்சி தான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி மழை தேங்காத இடம், இந்த மாதிரி நீட்டான தார் சாலைகள் இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான் அப்படின்னு நினச்சி ஆளுநர் இங்கேயே இருக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நிரந்தரமாக இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். சொந்த வீடு வாங்கி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்தளவுக்கு இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். தமிழக அரசுக்கு கண்டிப்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், கவர்னர் மாளிகை வர்றது. இதுதான் ஒரு வீடு. தண்ணி நிற்குதான்னு பார்த்துக்குங்க. பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பும் நல்லா இருக்குது. ரோட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது கவர்னர் வீட்டுக்கிட்ட. கிண்டி கத்திப்பராவை நோக்கி போகிறோம். மேலே பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ட்ரெயின் போகுது கிண்டிக்கு. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம். இந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் முக்கியமான இடம். மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடத்துல இந்த இடமும் ஒன்று. பாருங்க, இங்கேருந்து நம்ம அடுத்தது கத்திப்பாரா போகிறோம். கிண்டி மெட்ரோ, கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை மக்கள் இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் பயன்படுத்துவாங்க. இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலேயும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், இவ்வளோ நெரிசல் நிறைந்த பகுதியில் தண்ணி தேங்கலை. ரோடு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பையை கூட நான் பார்க்கல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் எப்படின்னா, ரோட்டில் ஒரு சின்ன குப்பையை கூட பார்க்க முடியல. இவ்வளோ மழை பெஞ்சு எல்லாம் பிளாஸ்டிக் கவராக இருக்கும் ஒரு காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரே எனக்கு தெரிஞ்ச கண்ணில் போடல. நீங்களும் பாருங்கள். இங்கிருந்து ஏதாவது ஒரு குப்பை இருக்குதா, பெரிய தண்ணி இருக்கா, ஏதாவது உங்கள் கண்ணில் படுதான்னு பாருங்கள். அந்தளவுக்கு மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதெல்லாம் நிறைய வண்டி நிற்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு, பெரிய பெரிய டியூப்ஸோட. இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னே சொல்லலாம். மேலே மெட்ரோ போகுது. இப்போ நம்ம கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தை டச் பண்ண போகிறோம். இந்த மேம்பாலமே ஒரு அழகு தான். அந்த மாதிரி ஒரு மேம்பாலத்தை கட்டின தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மேம்பாலம்.
பாருங்கள், கிண்டி கத்திப்பாறை மேம்பாலம் சும்மா மாசாக இருக்குது பாருங்கள். எப்படி ஒரு பாலத்தை வடிவமைச்சிருக்கிறாரு, எப்படி சிந்திச்சாங்கன்னே தெரியல. இந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே வேறு மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கு. பாலத்தில் தான் மழை தண்ணீர். பாலம் பாருங்கள், இறங்குறது ஏறுறது எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிற மேம்பாலங்கள். இப்போ நம்ம ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து ஒலிம்பியா டெக் பார்க் வந்துருக்கிறோம். ரோட்டில் தண்ணி நிற்கல ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து எந்த குப்பையும் இல்லை. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி சிறப்பாக இந்த மாதிரி மழைநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதல்வருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மேயர் அவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பொதுமக்களாக எனக்கு பார்க்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தால் இதை வந்து இந்த மாதிரி செயல்படுத்த முடியுங்கிறத உண்மையாலுமே அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற வண்ணம் சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க இந்த 4.5 வருஷம். அரசுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். அந்த ஒலிம்பியா டெக் பார்க் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆமாம், நீங்கள் பாருங்கள். நன்றி. ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் தமிழக முதல்வருக்கும் தமிழக துணை முதல்வருக்கும் மற்றும் மேயர் அவர்களுக்கும் இந்த பணியை செஞ்சு சிறப்பாக நீங்கள் சென்னை மாநகரத்தை புயலிருந்து, வெள்ளத்திலிருந்து, மழை நீர்லேருந்து நீங்கள் பாதுகாத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய மேன்மேலும் சிறப்பாக பணி செய்திட என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அசோக் மேஷாக்.